இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த மாதத்திலும் இந்த நாளிலே நம்மை சந்திக்க செய்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு இந்த செய்திகளினால் வருகிற சகல துதியும் கனமும் மகிமை உண்டாகட்டும். ஜெபித்து விட்டு நம் செய்திக்கு நேராக போகலாம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளின் இந்த நல்ல பொழுதுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாம் மாறி போகிற இந்த உலகத்திலே, மனுஷ அன்புகள் எல்லாம் மாயையாய் போகிற இந்த உலகத்திலே கர்த்தாவே, நீரோ மாறாதவராய் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை நடத்துகிறீர், புதிதும் ஜீவனமான பாதைகளிலே எங்களை நடத்துகிறீர், நன்மையான ஈவுகளை எங்களுக்கு தருகிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர் கர்த்தாவே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, நாங்கள் கேட்க போகிற இந்த செய்திகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தாரோம். ஒவ்வொரு நாளும் நீர் கூட இருந்து நடத்தும். நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் தாமே உம்முடைய வார்த்தைகளை என் வாயிலே அருளி கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி செய்யும். ஒவ்வொருவரே இதனால் ஆசீர்வதியும். உம்முடைய சித்தம் இதில் நிறைவேறட்டும். உம்முடைய கரத்துல தந்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். சேராபீன்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று சத்தமிட்டு சொன்னார்கள். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜாதியும் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். மெய்யாகவே நாம் பாக்கியம் உள்ளவர்கள், கர்த்தரை அறிந்தவர்கள், கர்த்தரை தேடுகிற நாம் பாக்கியம் உள்ளவர்கள். ஏனென்றால் வானத்தையும் பூமியையும் உடையவராகிய தேவன், வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன், சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நமக்கு தேவனாக இருக்கிறார். நம்மை அவர் தெரிந்து கொண்டார். நம்மில் அவர் முந்தி அன்பு கூர்ந்தார். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நம்மை இழுத்தார். பயில் காட்டி அழைத்து தம்மோடு கூட நம்மை இணைத்து கொண்டார். அவரோடு கூட இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற வாழ்க்கை பாக்கியமானது, இன்பமானது. அவரை தெரிந்து கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏன் நாம் பாக்கியவான்கள் என்றால், அவர் பெரிய கர்த்தர், அவர் ஒருவரே கர்த்தர், அவர் மாறாதவர், நித்தியமானவர், வானங்களும் பூமியும் உடையவராகிய தேவன், வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன். அந்த கர்த்தரை பற்றி, நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனை பற்றி வேதம் சொல்லுகிற சில காரியங்களை இந்த வாரத்திலே நாம் தியானிக்கலாம் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு தியானத்துக்காக நான் எடுத்துக்கொண்ட பகுதி ஏசாயா 6ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்க காண்கிறார். அவரை சூழ கேருபீன்கள், சேராபீன்கள் நின்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று போற்றி துதிப்பதை காண்கிறார். இந்த கேருபீன்கள் அவர்களுடைய 6 செட்டைகளிலே 2 செட்டைகளால் தங்களை மறைத்து, 2 செட்டைகளால் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் பறந்து கொண்டு சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்கிறார்கள். கர்த்தரை பார்க்கிற தைரியம் அவர்களுக்கு இல்லை, அவர்களை பார்க்க முடியவில்லை. அவர் மகா பெரியவர், அவர் மகா உன்னதமானவர். இந்த சேராபீன்கள், இந்த கேருபீன்கள் கர்த்தரை பார்த்து திரும்ப திரும்ப சொன்ன ஒரு காரியம், கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர். நம்முடைய தேவன் பரிசுத்தர். அதனால்தான் நாம் பாக்கியவான்கள். அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர், மகா பரிசுத்தமானவர். இந்த பரிசுத்தமான கர்த்தரை ஏசாயா கண்ட பொழுது அவர் தனக்குள்ளே உணர்ந்தது, ஐயோ நான் அதமானேன்,
நான் அசுத்தமான ஜனங்களின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவன், நான் அசுத்தமான உதடுகளை உடையவன். கர்த்தரை பார்த்த பொழுது அவர் கர்த்தரை மட்டும் பார்க்கவில்லை, தன்னுடைய நிலையையும் அவர் உணர்ந்து கொண்டார். இதுதான் நாம் கர்த்தரை தியானிக்கிற பொழுதெல்லாம், கர்த்தரை பற்றி நாம் அறிகிற பொழுதெல்லாம் நமக்குள்ளேயும் நடக்கிற காரியம். அவர் பரிசுத்தர், நாமோ அசுத்தமான ஜனங்கள், அசுத்த உதடுள்ளவர்கள், அசுத்தமான ஜனங்களின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவர்கள். அவர் அதமானேன், ஐயோ இந்த கர்த்தரை என் கண்கள் கண்டதே என்று தன்னை தாழ்த்தி ஜெபித்த பொழுது சேராபீன்களில் ஒருவர் அந்த துரட்டினால் அந்த அக்கினியை எடுத்து, பலிபீடத்தின் அக்கினியை எடுத்து ஏசாயாவின் நாவிலே தொட்டு, இது தொட்டதினால் சுத்தமானா என்று சொன்னார். ஏசாயா பரிசுத்தமாக்கப்பட்டார். நாமும் கூட கர்த்தரை காணும் பொழுதெல்லாம், அவரை நெருங்கும் பொழுதெல்லாம் நாமும் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். புதிய ஏற்பாட்டிலே நாம் ஒரு மனிதரை பார்க்கிறோம், சகேயு. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். அவருக்கு முடிந்த எல்லா வழிகளிலேயும் தேடினார். ஜனக்கூட்டத்துக்கு முன்னாலே ஓடிப்பானார். குள்ளனானபடியினால் அவரை பார்க்க கூடவில்லை. மரத்தின் மேல் ஏறி உட்கார்ந்து அவர் வருகிற வழியை பார்த்து கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே வந்து, சகேயுவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னார். இந்த கர்த்தரை பார்த்த சகேயுவும் தன்னுடைய குறைகளை உணர்ந்து கொண்டார். யாரிடத்திலாவது நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாய் திரும்ப கொடுக்கிறேன், என் ஆஸ்திகளில் எல்லாம் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவனிடம், இன்றைக்கு இந்த வீட்டிலே ரட்சிப்பு வந்தது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் நம்மிலே காணப்பட வேண்டும். அவரை போல பரிசுத்தமாக நாம் மாற வேண்டும். பரிசுத்தத்துக்காக பிரயாசப்பட வேண்டும். இதை கேட்கிற நீங்களும் கூட கர்த்தரை அறிகிற அறிவிலே நீங்கள் வளர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். கர்த்தரை நாம் இன்னும் அதிகமாக அறிய வேண்டும். இன்னும் நெருக்கமாக அவரோடு நாம் சேர வேண்டும். இன்னும் நாம் அவரை கிட்டி சேர வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை நாம் தியானிக்க வேண்டும். கர்த்தருக்காக நாம் வாழ வேண்டும். கர்த்தர் இந்த கிருபைகளை உங்கள் எல்லாருக்கும் தரட்டும். கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது பரிசுத்தம்தான். ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீர்களா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த ஏசாயாவை போல, சகேயுவை போல நாங்களும் உம்மை பார்க்க விரும்புகிறோம். ஆண்டவரே, உம்மை பற்றி இன்னும் அறிய நாங்கள் விரும்புகிறோம். கர்த்தர் எங்கேயோ தூரத்திலே இருக்கிறார், வான மண்டலங்களிலே இருக்கிறார். அவருக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்கிற ஒரு வாழ்க்கை வாழாமல் உம்மை நேசிக்கவும், எங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு ஹிருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறவும், உம்மோடு கிட்டி சேரவும், எங்கள் குறைகள் எங்கள் தவறுகளை எல்லாம் விட்டு அந்த பரிசுத்த பாதையிலே வரவும் எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யும். பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பி இருக்கும் என்று சொன்னீரே, எங்களுக்கும் அந்த அறிவை தாரும். உம்முடைய கரத்திலே எங்களை எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை மகிமை